இது உங்கள் டெக் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கான டெக் நியூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டெய்லி டெக் நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சாயந்தரம் 6 மணிக்கு நம்மளுக்கு ஷார்ப்பாக உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து ஒரு டீசர் ஒன்று லீக் ஆயிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் ஜீரோ ஃபிளிப்போட டீசர் லீக் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து வரப்போகிற ஃபிளிப் ஃபோனை கிட்டத்தட்ட இதில் நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிக்ஸ் ஜீரோ ஃபிளிப்பில் வந்து அவங்க வந்து என்ன ஷோ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிளாக் கலரில் ஷோ பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட இதில் வந்து ட்விட்டர்னு ஆப்ஸ் அப்படின்றதுல அதில் என்னென்ன ப்ராசஸர் வரப்போது என்னென்னன்றது சொல்லிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து டெக்னோ பேந்தம் வி ஃபிளிப் 2க்கும் அதுக்கப்புறம் மோட்டோரோலா எட்ஜ் 45Gக்கு போட்டியாக வரப்போகுது. கிட்டத்தட்ட இதில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, மீடியாடெக் டிமென்சிட்டி 8020 சிப்செட் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஜீரோ ஃபிளிப்பில் பொறுத்த வரைக்கும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீரோ ஃபிளிப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நம்ம குயிக்காக நம்ம எதிர்பார்க்கலாம், கீ டீடெயில்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் 3.64 இன்ச் கொண்ட 120 Hz கொண்ட OLED டிஸ்பிளே தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஜீரோ கேப் இன்ச் கொண்டு வர போகிறாங்க. இப்படி மறக்கும் போது இப்படி ஓப்பன் பண்ணும்போது ஜீரோ கேப், எந்தவித கேப்பும் தெரியாத அளவுக்கு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மெயினாக இவங்க ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தது கேட்டிங்கன்னா, விளாகருக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தா சொல்கிறாங்க. அதனால தான் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி 4K ரெக்கார்டிங் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து விளாகருக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பேக்கில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா வரும்ன்ற மாதிரி நமக்கு எதிர்பார்க்கலாம். இதோட டிசைன் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஜீரோ இன்ச். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கேமராவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 4K குவாலிட்டி. இது மெயினாக நாங்கள் வந்து பிளாகர் யூடியூப் விளாகிங் வீடியோ கண்டென்ட்டுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன வேரியன்ட் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியன்ட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 4590 mAh பேட்டரி இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதை பவர் பண்ண 70 watts வயர்டு சார்ஜிங் இருக்க போகுது. அது ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இருக்க போகுது. இது இப்போ BAS சர்டிஃபிகேட்லாம் வாங்கிருக்கு. அதனால விரைவில் இந்த ஃபோனை நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட மோர் அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு வச்சீங்கன்னா நம்மள ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி புக் 4 ப்ரோ 360 அதோட அடுத்த வேரியன்ட் ஒன்று ப்ளூடூத் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சாம்சங் கேலக்ஸி புக் 4 ப்ரோ 360 5G இது என்னென்ன ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் எல்லா லேப்டாப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வைஃபை யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி வந்து டேட்டா கார்டு போட்டு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி தான் நெட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை இப்போ தவிர்க்கணும். நம்ம எந்த இடத்துல வேணாலும் நம்ம யூஸ் பண்ண விதமாக இதில் வந்து 5G கேப்பபிலிட்டியோட கொண்டு வந்திருக்காங்க. 5G சிம் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இதில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சாம்சங் தரப்புலேருந்து இப்போ தகவல் வெளில வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து வைஃபை இல்லைனாலும் ஹாட்ஸ்பாட் கனெக்ஷன் இல்லைனாலும் நம்ம சிம்மை போட்டு சொல்லி நம்மள்ட்ட அதில் உள்ள டேட்டா பேக்கை யூஸ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் 5G வேரியன்ட் அதுக்காக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து SIG சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அதனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த சாம்சங் கேலக்ஸி புக் 4 ப்ரோ 360 5Gயோட லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட மாடல் நம்பர்லாம் இப்போ லீக் ஆயிருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, Oppo Find X8ஓட Geekbench ஸ்கோர் லீக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து என்னென்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான Geekbench ஸ்கோர் வந்திருக்கு, இது வந்து ஸ்னாப் டிராகனை எந்த அளவுக்கு ஓவர்டேக் பண்ணியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து Oppo Find X8 பொறுத்த வரைக்கும் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கேமராவுக்கு வந்து F5 பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் வந்து Geekbench ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, Oppo Find X8 பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்கோரில் வந்து 2795 போகுது, மல்டி ஸ்கோரில் வந்து 8843 போகுது. இதுவே வந்து ஆண்ட்ராய்டு OS பொறுத்த வரைக்கும் 14 15 தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 16GB ரேமோட தான் இது வரப்போகுது. 16GB விர்ச்சுவல் ரேம் கிடையாது, 16GB வந்து ஒரிஜினல் ரேமாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அப்படி வச்சு தான் இந்த ஃபோன் லான்ச் பண்ண போகிறதாக தகவல் இப்போ வெளில வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது மாடல் நம்பர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட சிங்கிள் ஸ்கோர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்க போது. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட இதோட சிப்செட்டோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மீடியாடெக் டிமென்சிட்டியோட 9400 சிப்செட் தான் கொண்டு வர போகிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஸ்னாப் டிராகன் 8 Gen 4 ஸ்கோரை ஓவர்டேக் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா, ஸ்னாப் டிராகன் 8 Gen 4 OnePlus Geekbench ஸ்கோர் லீக் ஆயிருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கம்மி தான். கிட்டத்தட்ட ஸ்னாப் டிராகன் 8 Gen 4ஓட OnePlus Geekbench ஸ்கோர் என்னன்னு கேட்டிங்கன்னா 3236 சிங்கிள் ஸ்கோரில், மல்டி ஸ்கோரில் 10,000க்கு மேலே தான் போயிருக்கு. ஆனால் இது மல்டி ஸ்கோரில் 8000 சுஜன் தான் இருந்துச்சு. OnePlus 13 இதோட நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்னாப் டிராகனோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் மீடியாடெக்கோட ப்ராசஸ்க்கு வந்து ஓவர்டேக் பண்ணி போயிடுச்சு அப்படின்றது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மாடல் நம்பர்லாம் வந்திருக்கு. இதோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் 7ல வந்து 100 வாட் சார்ஜிங் ஸ்பீடு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து இதில் வந்து 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கேமரா FE5க்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை வந்து ஸ்பெஷலாக இதுக்கு கொண்டு வந்திருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து பல விஷயமா நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. FE5ன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு தனியாக சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. இதில் என்ன கேமரா வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது வந்து 12.6 MP வந்து கேமரா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது வந்து கன்ஃபார்ம் பண்ணி 50 MP கேமராவோட பிக்சல் பின்னிங் பண்ணி வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆக்சுவலாக இருக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் 8 MP வந்து கேமரா, ஆக்சுவல் கேமரா, அது 30 MP வித் பிக்சல் பின்னிங்கோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரியல் டைமில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, iOS 18 எந்தெந்த ஃபோனுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க, குளோபலி எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இந்தியாவுக்கு எப்போ ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஆண்ட்ராய்டோட அடுத்த வெர்ஷன் சொல்லுவாங்க. ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு 14, 15 சொல்லுவோம். அதே போல் iOS பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் iOS 18 சொல்லுவோம். அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் இது வந்து இந்தியாவுக்கு எப்போ வரப்போகுது, என்னென்ன ஃபோனுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. iOS 18 இந்தியாவுக்கு எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்க்குறப்ப லான்ச் ஆகிருக்கும், அப்டேட் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17 10:30 மணிக்கு நைட்டு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, அப்டேட் பண்ண போகிறாங்க. இது எந்தெந்த ஃபோனுக்கு வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, iPhone SE 2nd gen, iPhone SE 3rd gen, iPhone XR, iPhone XS, iPhone XS Max, iPhone 11, iPhone 11 Pro, iPhone 11 Pro Max, iPhone 12 சீரிஸ் ஃபுல்லாக வரப்போகுது. அதுக்கப்புறம் iPhone 30 சீரிஸ்க்கு வரப்போகுது, 14 சீரிஸ்க்கு வரப்போகுது, 15 சீரிஸ்க்கு வரப்போகுது. இந்த அப்டேட் 15 சீரிஸ்க்கு வரைக்கும் இந்த iOS 18 வரப்போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். iPhone SE 2nd genல இருந்து. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கேட்டிங்கன்னா, சாம்சங்கோட கேலக்ஸியில் M55s எப்போ வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். M55ஓட லான்ச் டீட்டெயில்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். M55s என்ன மாதிரியான ஸ்பெக்கோட வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். M55s வந்து இப்போ வந்து நிறைய இடத்துல ஸ்பாட்டட் ஆரம்பிச்சிருக்கு. நிறைய வந்து சர்டிஃபிகேஷன்லாம் ஸ்பாட்டட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து நம்ம இதில் என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் சாம்சங் M55 பொறுத்த வரைக்கும் M55sன்றது தான். அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, 6.67 இன்ச் கொண்ட 120 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஃபுல் HD + AMOLED டிஸ்ப்ளே தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன சிப்செட் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்னாப்டிராகனோட சிப்செட் தான். ஸ்னாப்டிராகன் 7 Gen 1 SoC தான் வரப்போகுது. இது வந்து சாம்சங் கேலக்ஸி M55ல இருந்த அதே இதுதான் வரப்போகுது M55sக்கும். ஸ்டோரேஜ் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரே வேரியன்ட் தான் வரப்போகுது. 8GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜில் வரப்போகுது. கேமராவை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, மெயின் கேமரா 8 MP மெயின் கேமரா 50 MP மெயின் கேமராவும் 8 MP அல்ட்ரா வைடும் 2 MP மேக்ரோ சென்சாரும் 3 கேமரா வரப்போகுது. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்க போகிறாங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி, அதை பவர் பண்ண 45 வாட்ஸ் ஒயர்டு சார்ஜிங் கொடுக்க போகிறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. இதில் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ப்ளூடூத் 5.2 இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து வைஃபை டூயல் பேண்ட் வைஃபை இருக்க போகுது. 5G and 4G LTE NFC GPS நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு பட்ஜெட் லெவலில் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அண்டர் 30K இந்த ஃபோனை எதிர்பார்க்கலான்றது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, HMDயோட ஸ்கைலைன் ஃபோன் வந்து அதோட டீட்டெயில்ஸ் இப்போ லான்ச் ஆகிருக்கு, இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. அதை பற்றி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். HMD ஃபோனோட ஸ்கைலைன் ஃபோன் வந்து இப்போ லான்ச் ஆயிருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 6.55 இன்ச் கொண்ட ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்னாப்டிராகன் 7 Gen 2ஓட வரப்போகுது. பேக்கில் பார்த்தீங்கன்னா 3 கேமரா, 108 MP வந்து பிரைமரி கேமராவும், 13 MP வந்து ஒரு கேமரா செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ட் கேமரா 50 MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4200 mAh கொடுத்துருக்காங்க. அதை ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ண 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வேரியன்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரே வேரியன்ட் தான். 12GB RAM, 256GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து 36,000 ரூபா, கிட்டத்தட்ட 35,999 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் இந்த ஃபோன் லான்ச் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து HMD.comல நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அது இல்லைன்னா அமேசானில் நீங்கள் போய் இந்த ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்ன நம்ம எதிர்பார்த்துக்கலாம் கேட்டிங்கன்னா, பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 1000 nits கொடுத்துருக்காங்க. HDR10 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கார்னிகோர் லக்டஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, Android 14 வரப்போது, 2 years வந்து OS அப்டேட் 15, 16 வரப்போது. அது மட்டும் இல்லாமல் 3 years செக்யூரிட்டி அப்டேட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் 108 MP மெயின் கேமராவும், 13 MP அல்ட்ரா வைடும், 50 MP வந்து
2x டெலபோட்டோ ஜூம் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 50 MP கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபுல் ஹெச்டி வீடியோ ஷூட்டிங் பண்ணிக்கலாம். அதாவது 1080p வீடியோ மட்டும் தான் ஷூட்டிங் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து இதில் பேட்டரி பேக்கப்லாம் பார்த்துட்டோம். இதில் குயிக் சார்ஜிங் மெத்தட் கொடுத்துருக்காங்க. 15 வாட் வந்து மேக்னெட்டிக் ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 5 வாட் ரிவர்சல் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. உங்கள் வேற ஒரு ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லைன்னா இந்த ஃபோன் மூலமாக 5 வாட்டில் ரிவர்சல் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. IP54 தான் கொடுத்துருக்காங்க. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா HMD தரப்புலேருந்து ஒரு நல்ல ஃபோன் லான்ச் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. இதை நம்ம வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ரிவ்யூ வந்து நம்ம கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ROG ஃபோன்றது எல்லாருக்குமே கிரேஸாக இருக்கும். ஆசூஸ் கம்பெனியோட ROG ஃபோனோட 9 வந்து இப்போ வந்து சில இடத்துல சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்காங்க. அதை டீட்டெயில்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோனோட நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆசூஸ் ROG ஃபோனோட 8 ப்ரோவுக்கு சிமிலராக ஆசூஸ் 9 இருக்கு. இது வந்து சில இடத்துல சர்டிஃபிகேட்லாம் வந்திருக்கு. இதோட மாடல் நம்பர்லாம் இப்போ கிடைச்சிருக்கு. இது IME டேட்டாபேஸில் வந்து சர்டிஃபிகேட்லாம் லீக் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு இதில் என்னென்ன வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆசூஸோட ROG ஃபோன் சீரீஸில் 9 சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகன் 8 Gen 4 தான் வந்து வரப்போகுது. 8 சீரீஸில் 8 Gen 3 இருந்துச்சு. ஆனால் 9 சீரீஸில் 8 Gen 4 இருக்க போது. இது இந்தியாவுக்கு வருமானது கேள்வி தான். ஆனால் வந்து இதில் வந்து என்னென்ன ஃபிளெக்ஸ் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் 65 வாட்ஸ் சார்ஜிங் ஸ்பீடு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 100% சார்ஜர் வந்து வெறும் 39 நிமிஷத்துலேயே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா PD 3.0 குயிக் சார்ஜ் PD 3.0 சொல்லியிருக்காங்க சார்ஜிங் ஃபீச்சர். அதுக்கப்புறம் குயிக் சார்ஜ் 5.0 ஸ்டாண்டர்டில் கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா 24 GB ரேம் வேரியண்ட்டும் 1 TB ஸ்டோரேஜும் ஹையராக இருக்க போது. இதில் வந்து ஷார்ட்டிங்கில் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா 16 GB ரேமும் 256 GB ஸ்டோரேஜும் கொண்டு வர போகிறாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கேமிங் ஃபோனுன்றதுனால 8லேயே வந்து 165 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாங்க. அதே தான் இதுலேயும் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 6.78 இன்ச்சு கூட 165 ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போகுது. ஃபுல் HD ப்ளஸ் வரப்போகுது. LTPO AMOLED டிஸ்பிளே வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 2500 நிட்ஸுக்கு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொரிலாக்ஸ் விக்டர்ஸ் 2 ப்ரொடக்ஷனோட வரப்போது. இதில் வந்து Wi-Fi 7 வரப்போது. Bluetooth 5.4 வரப்போது. அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5500 mAh வரப்போது. ஃப்ரண்ட் கேமரா 32வும் அதுக்கப்புறம் பேக் கேமரா வந்து 50 ட்ரிபிள் கேமரா மூணுமே 50 கேமரா வரப்போகுது. அதாவது என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா டெலிஃபோட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பிரைமரி கேமரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வைட் ஆங்கிளாக இருக்கும். இந்த 3 கேமரா வரப்போகுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பிக்சல் 10 சீரீஸை பொறுத்த வரைக்கும் 9 இப்போ தான் வந்துச்சு. பிக்சல் 10 சீரீஸ்க்கே வந்து லீக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டு பிக்சல் 10 சீரீஸில் என்னென்ன வரப்போதா. அது மட்டும் இல்லாமல் பிக்சல் 9ஓட அப்டேட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். பிக்சல் 10 சீரீஸை பொறுத்த வரைக்கும் டென்சார் G5 ப்ராசஸரோட வரப்போதா அப்படின்ற மாதிரி இப்போ வந்திருக்கு. அதோட வந்து அந்த சீரீஸில் மொத்தம் 4 ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ சொல்லப்படுகிறது. அதில் வந்து பிக்சல் 10, அதுக்கப்புறம் பிக்சல் 10 Pro, பிக்சல் 10 Pro XL, அதுக்கப்புறம் பிக்சல் 10 Pro Fold அப்படின்ற மாதிரி 4 ஃபோன் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து பிக்சல் 9 சீரீஸில் ஒன்று லைன் A பட்ஜெட் ஃபோனாக ஒன்று லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா பிக்சல் 10 சீரீஸை பொறுத்த வரைக்கும் 16 GB ரேம் வேரியன்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து விர்ச்சுவல் ரேம் கிடையாது. இது வந்து நார்மல் ரேம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டென்சார் G5 சிப் வந்து 3 nm சிப்பாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இதுதான் பிக்சல் 10 சீரீஸை பொறுத்த வரைக்கும் வந்து அப்டேட்டு. ஃபியூச்சர் அப்டேட் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டெக்னோ தரப்புலேருந்து ஸ்பார்க் 30 ஒரு ஃபோனை லான்ச் ஆக போகுது. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். டெக்னோ ஸ்பார்க் 30 அப்படின்ற ஃபோன் வந்து ஒரு 4G வேரியண்டாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ டெக்னோ தரப்புலேருந்து கொண்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதில் நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதில் வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க 6.7 inch கொண்டா ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து இவங்க வெறும் கொடுத்துருக்கு HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன கொடுத்துருக்கீங்க MediaTek Helio வந்து G91 கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபோனில் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி Redmi 13 4G மாடலில் இருந்துச்சு அந்த ஃபோனோட ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் ஐடெல் S24ன்ற ஃபோனோட மாடலில் இருந்த அதே சிப்செட்டை கொடுத்துருக்காங்க. இது 4G ஃபோன் தான், அதான் மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும். இதில் வந்து என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா 8 GB RAM 128 GB ஸ்டோரேஜ், 8 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பேக்கில் வந்து என்ன கேமரா கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா டூயல் கேமரா கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. 64 MP AL டூயல் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. 64 MP
மெயின் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு 14 பேஸோட iOS-ஓட வரப்போகுது. அதாவது இன்ஃபினிக்ஸ் ஃபோனில் என்ன OS இருக்கோ அதே தான் இதுலேயும் வரும். ரெண்டு ஒரு கம்பெனி தான். அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா 5000 mAh பேட்டரி இருக்க போது. அது பவர் பேனல் 18 வாட் வயர் சார்ஜ் கொடுக்குறாங்க. இதில் வந்து 4G ஃபோன் தான் அப்படின்றது நல்லாவே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து அண்டர் 15K வர்றதுக்கு கிட்டத்தட்ட நியர் 12K தான் வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா ரெட்மி தரப்புலேருந்து ஸ்மார்ட் ஃபயர் டிவி 4K சீரிஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம், அதோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து இதில் வந்து என்னென்ன வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா 43 இன்ச் அண்ட் 55 இன்ச்சுன்ற மாதிரி 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் mi.com-லையும் சரி ஃப்ளிப்கார்ட்லையும் சரி வாங்கிடலாம். ஆனால் வந்து இதோட லான்ச் வந்து செப்டம்பர் 18 இருக்க போது. அதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா 4K HDR டிஸ்பிளே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 4K டிவி சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பிரைஸ் கேட்டீங்கன்னா 43 இன்ச்சை பொறுத்த வரைக்கும் 25,000 ரூபாய்க்கு, அதாவது 24,999 ரூபாய்க்கும், 55 இன்ச்சை பொறுத்த வரைக்கும் 35,999 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த டிவியை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐசிஐசிஐ கார்டு பேங்க் அக்கௌண்ட்டில் பேங்க் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் 1,500 வரைக்கும் நீங்கள் பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா போட் தரப்புலேருந்து போட் ராக்கர்ஸ்ன்ற ஒரு ஹெட்செட்டை, அதாவது நெக் பேண்டை ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். போட் ராக்கர்ஸ் 210 அப்படின்ற வந்து ஏஎன்சியோட நெக் பேண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து 30 மில்லிமீட்டர் டிரைவர்ஸோட வரப்போது. இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னா அப் டு 40 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் இருக்க போது. இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி இந்த நெக் பேண்டை பொறுத்த வரைக்கும் 30 dB ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்க போது. ஏஎன்சி முக்கியமாக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எதில் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா போட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் அமேசான்லையும் ஃப்ளிப்கார்ட்லையும் எதில் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இதோட ப்ரைஸ் வந்து 1490 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாய்க்கு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 1500 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லைன்றதை நீங்கள் தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 1500 ரூபாய்க்கு நிறைய மாடல் இருந்தாலும் இவங்க வந்து என்னென்ன கலர் வேரியன்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா காஸ்மிக் ப்ளூ, பவர்டு ப்ளூ, ரூபி ரெட், அதுக்கப்புறம் ஆன்சிக் பிளாக் அப்படின்ற மாதிரி 4 கலர் வேரியன்ட்டில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து அவங்க நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து வாட்டர் அண்ட் ஸ்ப்ரெட் ரெசிடென்ஸாக இருக்க போது. IPX4 தான் இருக்க போது. இந்த போட் ராக்கர்ஸ் 210ஓட பேட்டரி பேக்கப் எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா சார்ஜிங் பண்ணால் ஒன் டைம் சார்ஜிங் பண்ணால் 40 ஹவர்ஸ் பேக்கப் வரப்போது. நீங்கள் 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 10 ஹவர்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணி கேட்கலாம் ஆடியோ. அடுத்து நான் பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன் ப்ளஸோட நாட் பட்ஸ் 3யோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்புறம் டீட்டெயில்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஒன் ப்ளஸ் நாட்ஸ் பட்ஸ் 3 இந்த ப்ரைஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இதில் வந்து அப் டு 12 ஹவர்ஸ் பேக்கப் இருக்க போது. நீங்கள் ஏஎன்சி யூஸ் பண்ணிங்கன்னா சிங்கிள் சார்ஜில் இந்த 12 ஹவர்ஸ் பேக்கப் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த வந்து இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட 12.4 mm டிரைவர், டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 32 dB ஏஎன்சி கொடுத்துருக்காங்க. இது டிரான்ஸ்பரன்சியாக இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து 43 ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் வரப்போது. 12 ஹவர்ஸ் வந்து சிங்கிள் சார்ஜ்லேயே வரப்போது. அது வித்தவுட் ஏஎன்சிலே வந்து 12 ஹவர்ஸ் வரப்போது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இது வந்து 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 11 ஹவர்ஸ் பேக்கப் கிடைக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ப்ளூடூத் 5.4ஓட வரப்போது. லேட்டஸ்ட் ப்ளூடூத் வெர்ஷனோட வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2300 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஃபைனலான நியூஸ்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் வாட்ச் SE-யோட ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிளோட வாட்ச் சீரிஸோட SE-யோட அடுத்த மாடல் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 2025 லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலான்றது சொல்லிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து பல கலர் வேரியண்ட் வரப்போகுது, அப்படி மல்டிபிள் கலர் வேரியண்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ஆப்பிள் வந்து SE வாட்சை எப்போ லான்ச் பண்ணாங்க கேட்டிங்கன்னா 2023 அதோட கரண்ட் ப்ரைஸாக வந்து 25,000 இருக்குது. கிட்டத்தட்ட 2025 லான்ச் பண்ணும்போது அரௌண்ட் 30K கிட்ட லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவல்கள் வந்திருக்கு. இந்த ஆப்பிள் வாட்ச் SE அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல பையாக இருக்கும். ஏன்னா ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவோ ஆப்பிள் வாட்ச் சீரியஸ் 10 நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாதவங்க ஆப்பிள் வாட்ச் SE பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கான ஃபீச்சர்ஸை கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் வாட்சை யூஸ் பண்ணணுன்ற நினைக்கிறவங்க அது யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஏன்னா ஃப்ளாக்ஷிப் லெவலில் ஃபுல் ஃபீச்சர்ஸில் வந்து ஒரு பாதி அளவுக்கு இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம 2025 இந்த வாட்சோட அப்டேட் அடுத்தடுத்து என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் டெய்லி 6 PM ஷார்ப்பாக வந்துடும். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம்.